ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு மழை வரும்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றாம விட்டுட்டேன். அதனால் எல்லா செடியும் கொஞ்சம் லைட்டாக காயிற மாதிரி இருக்குது. இந்த எலி வேறு நோண்டி வச்சிருது, ஒன்றுத்தையும் வளர விட மாட்டேங்குது. அதுக்கு எப்படி பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு தெரியல. பொறி வச்சாலும் மாட்ட மாட்டேங்குது. ஆனால் நல்ல செடியெல்லாம் நோண்டி வச்சிட்ருக்கு. இப்போ நான் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மேலேயும் தண்ணி விடணும். நேற்று நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் இங்கே சென்டரில் ஒரு பைப் வச்சு அந்த பைப் ஃபுல்லாக ஓட்டை போட்டு இது வரைக்கும் இறக்கியிருக்கேன். ஸோ நம்ம அதுலேயும் தண்ணி கொடுக்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி அதுக்கு மேலே வராது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு ஆர்னமெண்ட் பிளான்ட் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் ரோஸில் இதில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. வளர்கிற வரைக்கும் வளர்ந்து காயிற வரைக்கும் காயட்டும். எல்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக வருது. இட்ஸ் ஹோப்.
இது வெளியோட்டமாக கொடுத்தா பத்தாதுன்னு தான் இந்த ஒரு 4 பைப்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி அதில் ஊற்றுவேன். இந்த ஸ்ப்ரேலாம் முடிஞ்சிட்ட பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றலாம். வாங்க நம்ம உள்ள தொட்டிங்களுக்கு, நர்சரி தொட்டிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது பார்க்கலாம். இந்த எலி இந்த பொறிக்குள்ளே மாட்டவே இல்லை. ஆனால் வந்து மறுபடியும் எல்லா செடியும் கடிச்சு போட்டுருக்கு. நம்ம வேறு ஒரு பெரிய பொறி தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கீழே வந்து டொமேட்டோவும் வைன் டொமேட்டோவும் பிரிஞ்சால் சீட்ஸும் போட்டிருக்கேன். செடியெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த அளவுக்கு வேகமாக அடித்தோம்னா செடியெல்லாம் படுத்துரும். ஸோ இது கொஞ்சம் ஸ்ப்ரே மூடுக்கு வச்சுட்டு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஸ்ப்ரேவாக பண்ணணும். செடி ஓரளவுக்கு வளர்ந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் அது ஒரு பேபி மாதிரி தான் பார்க்கணும். ஈவன் இந்த ஸ்ப்ரேக்கே நிறைய செடி படுத்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக ஸ்ப்ரே பண்ணலாம். நேற்று நல்லா மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தது. ஸோ நான் அதை நம்பி தண்ணி விடாமல் போயிட்டேன். ஒரு நாள் தண்ணி விடலைனாலும் சுத்தமாக காஞ்சிரும். இதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி
வெங்காயம் பெருசாக முளைக்கல ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னென்னா அடியில் வேர் வந்துட்டுருக்கு. என்னால் அதை 2-3 வெங்காயம் எடுத்து பார்த்தேன், வருது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பூண்டு பார்த்திங்கன்னா நிறைய செடியாகவே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் அதை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். இது அடைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பையோடு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு பார்த்திங்களா. டெய்லி சும்மா லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி இந்த பையோடு அப்படியே காத்தோட்டமாக வச்சிடணும். வச்சிட்டோம்னா அது பாட்டிக்கும் முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா முளைச்சி செடி மாதிரி வந்த பிறகு, கனு வந்த பிறகு நம்ம எடுத்து நட்டுற வேண்டியது தான். இதில் என்ன வந்திருக்கு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இஞ்சி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாட் ஒன்லி தட், இந்த இது பாருங்கள், இதுவும் முளைக்குது. அடக்கடவுளே, இது என்னென்னு தெரியலையே. இப்படியே இருக்கட்டும். இது இஞ்சி தானா, புளியங்கொட்டையா? பட் இது முளைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 வாரத்தில் இதை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்த இஞ்சியும் முளைக்குது. ஸோ இட்ஸ் a குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது முளைச்சி கொஞ்சம் செடியை வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கான பாட்டை ரெடி பண்ணிடலாம். மிளகாய் செடி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதுவும் நான் கொஞ்சம் வெரைட்டியான மிளகா விதைகளை போட்டேன், அதனால் இது வளர்ந்தால் தான் தெரியும் இது என்ன செடின்னு. சன்ஷைன் சில்லி, அப்புறம் பேர்டை சில்லி, அப்புறம் வானம் பார்த்த மிளகா, அப்புறம் நெய் மிளகா நிறைய போட்டிருக்கேன். இதில் எது எது எப்போ முளைச்சி வந்து அது விளைஞ்சால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே நம்மளுக்கு அது என்ன மிளகான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். வாட் எல்ஸ்? இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக முளைப்பு வரலை. லெட்ஸ் சி எவ்வளோ நாள் எடுக்கும்னு தெரியல. இதுவும் சக்கரவள்ளி கிழங்கு தான். இப்படி கொஞ்சம் நல்லா வெயில் போடுற இடத்துல வைப்போம்.
இஞ்சி அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டி குட்டி பாட்டில் வச்சதும் பாருங்களேன் வந்துருச்சு. ஸோ ரியலி இஞ்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. ஏன்னா ஒரு 4-5 தடவை வச்சு ஃபெயிலியர் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. இந்த தடவை ஃபார்ச்சுனேட்லி வந்துச்சு. கொஞ்சம் காற்று வேகம் அடிக்குது, கேமரா ஆடுது, கீழே விழுந்தா முடிஞ்சது கதை. எனக்கு இன்னும் கேமரா எத்திக்ஸ்லாம் சரியாக நான் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் இப்போ கற்றுட்டு வரேன். லெட்ஸ் சி பார்ப்போம். இதை பாருங்கள், பூண்டு முளைச்சி வருது, எல்லாமே நல்லா வேர் பிடிச்சிருக்குது. அது ஃபங்கஸ் அட்டாக்னால தான் இத்தனை நாள் முளைக்கல. ஒரு 2 மணி நேரமே ட்ரைகோடெர்மா விரிடி கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் ஸ்டெடியான ட்ரைபாட் வாங்கணும். நான் டிஜிடெக்கில் தான் வாங்கினேன். ஐ ஹோப் இட் வாஸ் குட் ஸ்டெடி ஹைபாட் ட்ரைபாட். பட் அந்தளவுக்கு இல்லை ஸ்டெடியாக. ஆட்டங்காட்டுது, பயமாக இருக்குது கீழே வந்துருமான்னு. இப்போது நம்ம டைரெக்டாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவோம். சமமான இடம். இன்றைக்கி இந்த பாத்திரத்தை வச்சு ஊற்றுறோம். டெய்லி இதை வச்சு ஊற்ற மாட்டோம். இன்னொரு பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கும், அது காணோம். வேலை செய்கிறவங்க இங்கே எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருக்கு. ஐ திங்க் நான் இன்னும் ஒரு தடவை ட்ரைகோடெர்மா விரிடி கொடுக்கணும். பாட் மாற்றின அந்த இதில் மாற்றின பிறகு இது கொஞ்சம் நல்லா க்ரீன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இவ்வளோ க்ரீனாக இருக்காது, எல்லோயிஷாக இருக்கும். மேபி ஊட்டச்சத்து குறைபாடு அந்த ஒரே தொட்டியில் இருக்கும்போது. இப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு தொட்டி கொடுத்தோன்னா அது நல்லா வளருது.
ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதில் ஒரு பைப் மாதிரி நட்டு ஹோல்ஸ் போட்டு அடி வரைக்கும் விட்டுருந்தேன். ஸோ இப்படி விட்டால் அந்த ஹோல்ஸ் வழியாக அடி வரைக்கும் ஈஸியாக தண்ணி போயிடும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது நார்மலாக சென்டரில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால தண்ணி நேராக சென்டரில் ஓடி போயிடுது, சைடில் போக மாட்டேங்குதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கொத்தமல்லி செடிக்கெல்லாம் தண்ணி கிடைக்குதான்னு பார்ப்போம். 4 பைப் நட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பைப் ஃபுல்லாக இது மாதிரி ஓட்டை போட்டிருக்கேன். ஓட்டை போட்டுட்டு அடி வரைக்கும் இந்த ட்ரம்மோட அடி வரைக்கும் அந்த பைப்பை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கேயும் பைப் இதிலேருந்து இது வரைக்கும் விட்டுருக்கேன். அந்த பைப்லையும் ஏகப்பட்ட ஓட்டை, ஒரு 4 ஓட்டை போட்டிருக்கேன் சுற்றி அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸில். அது மாதிரி தொடர்ந்து கீழே வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த பைப்பில் நம்ம தண்ணி விடலாம். என்னால் அந்த தண்ணி உள்ளே அப்படியே ஓடுற சவுண்டு கேட்க முடியுது. ஸோ எல்லா செடியோட வேருக்கும் டைரெக்டாக போயிடும். ப்ளஸ் வேருக்கும் தேவையான காற்று வசதியும் இருக்கும். ஏன்னா வேருக்கும் நல்ல காற்று உள்ளே போயிட்டு வர அளவுக்கு இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், ஊற்ற ஊற்ற போயிட்டே இருக்கும். பட் இந்த சைட்லலாம் வெளியில் வரும். ஸோ நம்மளுக்கு அப்போ தெரியும் தண்ணி வந்து போய் இறங்குதுன்னு. சில நேரத்தில் மண் அடைச்சிருக்கலாம், அப்போ நம்ம வந்து பாதி இடத்துலேயே தண்ணி நிற்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால somehow it reaches at the bottom. இது வரைக்குமே கூட தண்ணி இறங்கியிருக்கு பாருங்கள். நல்லா இது ஈரப்பதம் தெரியுது. புதினாவுக்கு வந்து நல்ல ஈரம் வேணும், நிறைய தண்ணி குடிக்கும் புதினா. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்ல அந்த ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில் சொல்லுவாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணும். தண்ணியும் வேணும், நல்ல உரமும் வேணும். இவ்வளோ ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன வேணால் அப்படியே படிப்படியாக இறங்கி அடி வரைக்கும் போயிடும். ஸோ அடியில் சதன்னு இல்லாமல் ஈவனாக இருக்கும். நம்ம அது தழும்பு கீழே இறங்கி அந்த ட்ரெயின் செல் வழியாக தண்ணி வர அளவுக்கு நம்ம ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ட்ரெயின் செல் வழியாக தண்ணி வெளியில் வந்துடுச்சு. அவ்வளோ ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி ஊற்றுறதா இருந்தால் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஊற்ற போகிறோன்னா அப்போ நம்ம நிறைய தண்ணி கொடுக்குறதுல தப்பு இல்லை. நம்ம டெய்லி ஒரு தடவையாச்சும் தண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா அது தண்ணி வெளியில் ட்ரிப் ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா அடியில் நல்ல ஈரப்பதமாக இருக்கும், மேலே காஞ்சி இருக்கும். ஏன்னா மொத்த தண்ணியும் போய் அடியில் வந்து சன்னு தேங்கிடும். ஏன்னா கொக்கோ பீட் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அளவான தண்ணி யூஸ் பண்ணால் போதும். Water management is also crucial in any farming or terrace garden. ரொம்ப கம்மியாகவும் தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ டெய்லி ஒரு 10-15 நிமிஷமாச்சும் நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அளவான தண்ணி விடும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். சில மெத்தட்ஸ் இருக்குது, காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவாங்க. நல்லா காய விட்டு இது பண்ணுவாங்க. அது வந்து டைரெக்டாக நிலத்தில் விதைக்கிறது வந்து தட்ஸ் ஃபைன். ஏன்னா சமவு இப்போ நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணி ஊற்றினாலும் அது பூமிக்கு அடியில் வேறு பரப்பி எங்கேயானா தண்ணி ஈரப்பதத்தை இருந்ததுன்னா அதை எடுத்துரும். பட் தொட்டியில் வளர்க்குற செடிக்கெல்லாம் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் வேலை செய்யுமானா தெரியல. அதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க் நவ். நம்ம டெய்லி தண்ணி கொடுத்துருவோம்.
எப்போனா ஊருக்கு போவோம், அந்த டைமில் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்குமே ட்ரிப் இரிகேஷன் கிட்டு வாங்கி போட்டுடலான்ற ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு 50 ட்ரம்ஸையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நல்ல வளர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சதே இந்த பச்சை பயிர் தான். இந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி எந்த செடியும் நம்ம பார்த்ததில்ல. அடுத்து நம்ம வெங்காய செடி, கூடவே நம்ம உருளைக்கிழங்கு செடி நல்லாவே வந்திருக்கு. சிமெண்ட்லாம் போட்டு வச்சிட்டாங்க. எலி எல்லாத்தையும் நோண்டி வைக்குது ஃப்ரெண்ட்ஸ், முடியல. வர கோவத்துக்கு கையில் கிடச்சதுன்னா கைமா தான். இந்த 3 தொட்டிக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரேவும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு முன்னாடி பண்ணியிருந்துருக்கலாம். இட்ஸ் ஃபைன். கொஞ்சம் மழை தண்ணி பாசி பிடிச்சிருச்சு. பாசி பிடிக்கிற அளவுக்கு விடாதீங்க தண்ணியை. வேலை செய்கிறாங்கன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். இங்கேயும் நோண்டி வச்சுருக்காரு நம்ம எலியார். இது கொஞ்சம் சேப்பக்கிழங்கு முளைக்கட்டுன்னு போட்டிருக்கேன். இதுலேயே நட போடுறதில்ல, முளைச்சி வரட்டும் அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலான்னு போட்டேன். அதை நோண்டி தின்னு இருக்காரு. இந்த பச்சை பயிர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வளர்ந்துருக்கு. பார்க்கவே அருமையாக இருக்குது. கண்கொள்ளா காட்சி. இயற்கையாகவே இந்த செடிகளுக்கு அதிக வீரிய சக்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செடி போடுற இதில் நான் அதிகமாக உரம் கூட சேர்க்கறதில்ல, ஆனால் நல்லா வளருது. வெளியார் ஒரு தொட்டியை விடலை, எல்லா தொட்டியும் நோண்டி பார்த்துருக்காரு. அதுக்கு என்ன கிடைக்குமான்னு. ஓ மை காட். எதையுமே விடலை. இந்த தொட்டியில் இருந்த கத்திரிக்காய் செடி பக்கத்துலேயும் நோண்டி வச்சுருக்காரு. இந்த தொட்டிக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டாம், நல்ல ஈரப்பு தான், அடி வரைக்கும் இருக்குது. பூண்டெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே எல்லா பூண்டுமே முளைச்சிருச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும். சில பூண்டுகள் எலியா 3D சென்று விட்டார். மற்றபடி 24 ஓட்டைகள் இதில். அதில் 20 பூண்டு செடி வளர்ந்துருக்கு. இது 4 3D விட்டார். அதுக்கு புது பூண்டு நடவு பண்ணிடலாம். இதில் வைத்த சின்ன வெங்காயங்கள் ஒன்று முளைக்கவில்லை, ஒன்றே ஒன்று முளைத்திருக்கிறது. மேபி அழுகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 2 இது வச்சும் ஒரு 2 வாரம் ஆகுது. ஏன் முளைக்கவில்லை? நல்ல உரம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதான் லாஸ்ட்டாக வச்ச தொட்டி மக்களே. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இந்த வெங்காயம் வந்துருச்சு. இன்னும் 1 வாரம் டைம் கொடுத்து பார்ப்போம். வராத பட்சத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக நடவு செஞ்சு பார்ப்போம். மேபி மழையில் நனைஞ்சு அதிக தண்ணி ஊறி அழுகியிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளும் வெங்காயம் நடும்போது கொஞ்சம் அதனுடைய நுனி வந்து மேலே பார்த்த மாதிரி நட சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த எலிக்கு பயந்துட்டு கொஞ்சம் உள்ளே வச்சு நட்டுட்டேன். அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ மேல் நோக்கி வளர்ந்து கொண்டு போகுது. இது வரும் மக்களே. இன்னும் 1 வாரத்தில் இது கண்டிப்பாக முளைப்பு கட்டும் நம்பிக்கை இருக்குது. மழை அதிகமாக பெய்யலைன்னா கண்டிப்பாக இது நல்லா வரும். விதைகளுக்காக இந்த வச்சுருந்தேன். அணிலாரா இல்லை எலியாரா தெரியல, கடிச்சு கொதறி வச்சுருக்காங்க.
இது ஒரு நவீன இயந்திரம், நானே ரெடி பண்ணேன் எலி பிடிக்க. இதில் கருவாடை வச்சு செலோ டேப் வச்சு எல்லாம் பண்ணேன். ஆனால் ஒர்க் அவுட் ஆகல மக்களே. இதுலேயும் எலி வந்து மாட்டல. அப்புறம் இது அமேசானில் இதை மட்டும் வாங்கினேன், 400 rupees. பட் நோ யூஸ், எலி மாட்டில். இந்த பக்கெட் 20 லிட்டர் பக்கெட்டில் ஃபிட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. பண்ணேன். ஒரு வேளை உள்ளே போய் வெளில வந்துடுதா என்னன்னு தெரியலை. இல்லை இதில் கவுண்டர் வெயிட் வைக்கணுமா தெரியல. லெட்ஸ் சி, கவுண்டர் வெயிட் வச்சு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இந்த ஓட்டையில் இருக்கிற செடிங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம், காஞ்ச இடத்துல மட்டும். அண்ட் மழை வர மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஏமாந்து போயிடுறேன். லைட்டாக தண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். செடியெல்லாம் வாடி போச்சு. ஏன்னா நான் தண்ணி ஊற்றுற அன்றைக்கி நல்லா ஹெவியாக ரெயினும் வருது. ஸோ செடி அழுக ஆரம்பிச்சிது. அதுக்கு பயந்துக்கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். பட் மழை வருதோ இல்லையோ, நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுத்துருவோம் இனிமேல். இனிமேல் தொட்டிகளில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸ் போட போகிறேன். இதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ், குட்டி குட்டியான ஹோல்ஸ் போட்டு அது மேலே டைல்ஸ் எல்லாம் போட்டு அப்படி தான் தொட்டி ரெடி பண்ணேன். இனிமேல் அப்படி பண்ணாமல் டைல்ஸ் கண்டிப்பாக வைக்கணும், இல்லைனா நம்ம மண்ணும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துடும். ஆனால் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு எல்லா தண்ணியும் ட்ரெயின் ஆகிற மாதிரி, மழை பெஞ்சாலோ நம்ம கொடுக்குற தண்ணி எக்ஸஸாக கொடுத்துட்டாலும் அது ட்ரெயின் ஆகிற மாதிரி நம்ம பண்ணோம். இங்கே வேலை பார்த்தாங்க, சிமெண்டெல்லாம் செடியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு செடிக்கு குளிப்பாட்டுவேன், குளியல் பண்ணுவேன்லாம் நான் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது நம்ம வளர்க்கும்போது வி ஃபீல் லைக் இட்ஸ் எ பேபி. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான். அது கஷ்டப்படுமே, அதுக்கு தண்ணி இல்லையே, அதுக்கு உரம் இல்லையே, அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இட் வில் மேக் யூ வெரி கம்பேஷனேட். ஒரு கருணை உள்ள மனிதராக உங்களை மாற்றும். ஸோ செடி வளர்த்து நீங்கள் மாடி தோட்டம் வச்சு நீங்கள் ஃபேமஸ் ஆகிறீங்க, இல்லை நான் இது மூலமாக நீங்கள் வருமானம் எடுக்கிறீங்க, இல்லை, இதெல்லாம் செகண்ட்ரி. நீங்கள் ஒரு கம்பேஷனேட் பர்சனாக மாறணுமா, செடி வளங்க. மாடி தோட்டத்தில் ஏதோ ஒரு செடி வளங்க, கீரை வளங்க. ஒரு மதர் ஃபீலிங், ஒரு ஃபாதர் ஃபீலிங் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக வாழ்க்கையிலையும் இது நிறைய யூஸ் ஆகும், இப்படி ஒரு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கும் போது.
தான் நம்ம அதுக்கு வண்டி வண்டியாக தண்ணி ஊற்றினாலும் இது மாதிரி குளிப்பாட்டி விட்டால் தான் செடி பார்க்குறதுக்கு பளபளன்னு புத்துணர்ச்சியாக இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறவங்களை கேட்டு பாருங்கள். நான் சின்ன வயசில் என்னோடய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் பாக்கெட் மணிக்காகவும் போவேன், தோட்ட வேலைக்கு போவேன். டெய்லி ஒரு 2 hours வர பார்க்கணும். மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour தண்ணி ஊற்றணும், பெருக்கணும், க்ளீன் பண்ணணும் தோட்டத்தை. அண்ணா நகரில் இருக்க ஒரு 2-3 வீட்டில் வேலை பார்த்தேன். நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங். அந்த தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் பெருக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம படிக்கும்போதோ இல்லை நம்ம சாப்பிடும்போதோ இல்லை மற்ற சும்மா ஈவன் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஃபீலிங் இருக்கும். ஒரு டோபமைன் எஃபெக்ட் சொல்லுவாங்க, அந்த எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஃபார் நோ ரீசன், எதுவும் சாதித்த ஃபீலிங்கோ அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வேறு ஏதாச்சும் அடைச்சிக்குது.